இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிக் பேஷ் லீக் 2020 மேட்ச் நம்பர் 34 அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உமன்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸ் மேட்சோட ட்ரீம் ராயல் டீம் அண்ட் ட்ரீம் ராயல் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா சிட்னியில் இருக்கிற ட்ரமாயின் ஓவல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே பேட்ஸ்மேனுக்கும் ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கும் ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ட்ராக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாகவே ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். அதில் இனிஷியலாக நியூ பாலில் ஃபாஸ்ட் பாலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஒரு லைன் அண்டத்தில் போட்டாவே விக்கெட்ஸ் வந்து விளையாடுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்குமே இனிஷியலாக கொஞ்சம் நியூ பாலை பார்த்து ஆடிட்டு ஓரளவுக்கு செட்டில் ஒன்று ஆகிட்டாங்கன்னா இங்கே ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது டீசென்ட் ஸ்கோர்ன்றது இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்கோரை கிட்டத்தட்ட ஒரு 140 ஒரு 145. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேபி கிரிக்கெட்டில் எது வேணாலும் ஆகலாம். பட் இந்த ஒரு ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டுக்கு ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இன்னுமே கூட உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இப்போ வரைக்கும் இங்கே வந்து 2 கேம் தான் நடந்திருக்கு. அந்த 2 கேமில் ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வாஷ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக மழையால். இன்னொரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 95 ரன்ஸ்குள்ளே தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து போயிருந்திருக்கு. ஸோ அந்த மேட்ச் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆன பேட்ஸ்மேன்ஸ் கண்டிப்பாகவே இங்கே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் மேபி கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இந்த ட்ராக்கில் அவங்களால எந்த மாதிரி ஷைன் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறதா எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் ஸோ எந்த ட்ராக்காக இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் வந்து பெரிய எக்ஸாம்பிளாக நான் எப்பயுமே மென்ஸ் கிரிக்கெட் சொல்கிறது அஸ்வினை தான் சொல்லுவேன். ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ன்றது சாதாரண மேட்ச் கிடையாது. ஸோ அவர் வந்து எந்த மாதிரியான ட்ராக் கொடுத்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுப்பார். ஸோ அந்த எபிலிட்டி தான் முக்கியம். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மற்ற பவுலர்ஸ் ஒரு மீடியம் ஃபேஸராக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும் ஸோ வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுற பவுலர்ஸாக இருக்கட்டும் ஸோ இவங்களெலாம் வந்து விட ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த ட்ராக் வைஸ் அப்படின்றது கண்டிப்பாக நோட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்பின்னர்ஸ் ட்ராக்காக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களோட டீம்லேயே வந்து ஸ்பின்னர்ஸை பிக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதை சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படிலாம் கிடையாது. பட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு கேமில் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆம்லேக்கர் ஸோ அவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு வாட்டி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பின்னாடி பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். அடுத்து பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். கிரேஸ் ஹாரிஸ், ரெட்மைன், ஜெஸ் ஜொனாசன், மேடி கிரீன், லௌரா ஹாரிஸ், ஆம்லே அக்கர், டி கிளார்க், சார்லி நாட், ஜார்ஜியா ஓல், பிரஸ்ட்விச், சிப்பல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஸ்பேன் ஹீட் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்ப்போம். சூசி பேட்ஸ், மெக்ராத், வார்டாட், பேட்டர்சன், மேக், வெல்லிங்டன், பென்னா, குவைட், டீகான், மெகன் ஷாட், அலெக்ஸ் பிரைஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 148. அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மைன் ஒரு டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷனாக கேட்டீங்க. கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லீகாக இருக்கட்டும் கிராண்ட் லீகாக இருக்கட்டும் ஒரு டிஃபால்ட்டான ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மைன் தான். ஏன்னா இங்கே ஆப்போனண்ட்டில் இருக்கிற விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாகவே ஒரு லோயர் மிடில் ஆர்டரில் தான் விளையாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபார்ம் வைஸ் கன்சிடர் பண்ணாலுமே ரெட்மைன் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபார்மில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ஃபார்ம் பண்ணாலும் கடைசி 3 மேட்ச்சில் 250 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அது வந்து ஒரு மேட்ச் வினிங் நாக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் வைஸ் மென்டலியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வந்து விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ரிஸ்க் எடுத்து அவங்களை எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் வந்து ஷார்ட் லீகாக இருக்கட்டும் கிராண்ட் லீகாக இருக்கட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மைனோட போகிறது தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே. அடுத்து பேட்ஸ் உமன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா மேடி கிரீன், மேக், லௌரா டாட். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜெஸ் ஜொனாசன், ஆம்லே அக்கர், மெக்ராத், சூசி பேட்ஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சிப்பல், காய்ட், மெகன் ஷாட். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெஸ் ஜொனாசனை கேப்டனாகவும் சூசி பேட்ஸை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜெஸ் ஜொனாசனை கேப்டனாக கொடுத்த ரீசன் நான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஸ்பின்னர்ஸுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்றது கண்டிப்பாக தெரியல. பட் இருந்தாலும் பேசஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜொனாசனுக்கு இங்கே நான் வந்து கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். நான் அதுக்காக தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்பின்னர் எங்கே வேணாலும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெஸ் ஜொனாசனை பொறுத்த வரைக்கும் ஒன் டேவாக இருக்கட்டும் T20 இருக்கட்டும் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பவுலர். அதுவும் இல்லாமல் வேர்ல்டே டாப் 5 இருக்கக்கூடிய ஒரு பவுலர் வந்து பார்த்தீங்கன்னா
ஜெஸ் ஜொனாசன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து 1-1 விளாட்றாங்கன்னக்குள்ள ஸோ எனக்கு வந்து வித் த பேட் மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 ரன்ஸ் அவங்களால குயிக் ஃபயராக அடிச்சு கொடுக்க முடியும். அதேமாதிரி வித் த பால் இவங்க வந்து எந்த மாதிரி ட்ராக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அதுவும் இல்லாமல் ஒரு மெயினாக சொல்கிறது அவங்க வந்து ஒரு விக்கெட் டேக்கர் பவுலர். ஸோ அதனால் மட்டுமே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ் ஜொனாசன் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த பிச்சுக்கு நான் இப்பயும் சொல்கிறேன், பெரிய அளவில் பிச்சில் எந்த அளவுக்கு டேர்ன் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்குள்ள தான் தெரியும். பட் எனிவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் எபிலிட்டியை நம்பி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜெஸ் ஜொனாசனுக்கு கேப்டன் சாய்ஸ் கொடுத்துருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து வைஸ் கேப்டன் சூசி பெட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் வந்து ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலை. ஆக்சுவலாக அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து சூசி பேட்ஸை உள்ளே எடுத்து வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் இன்னுமே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கு நான் வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுத்துருக்கேன். மேபி நீங்கள் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூசி பேட்ஸை தூக்கி வெளியே வச்சுட்டு நீங்கள் வந்து ஹாரிஸை லாரா ஹாரிஸ் ஸோ அவங்களை தூக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளே வைக்கிறதா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் நான் எப்பயுமே முன்ன சொன்ன மாதிரி தான் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் மோரோவர் நான் வந்து எப்பயுமே எபிலிட்டியை நம்பி தான் போவேன். ஸோ அதனால தான் நான் வந்து சூசி பேட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டீமுக்குள்ளே வச்சு ஸோ அவங்களுக்கு வந்து வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வித் த பால் அவங்க எந்த மாதிரி பண்ணுவாங்க, ஸோ எந்த அளவுக்கு பவுல் பண்ணுவாங்க தெரியல. ஸோ ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவுல் பண்ணல. பட் வித் த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 28 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பட் சூசி பேட்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க எந்த மாதிரியான பிளேயர்னு நான் சொல்லி தான் தெரிய வேண்டியது இல்லை நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் மேபி உமன்ஸ் கிரிக்கெட் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சூசி பேட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்வுமன், ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் தகுந்த மாதிரியாக இருக்கட்டும். பட் இருந்தாலும் இவங்க எதுக்கு பேர் போனவங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹார்ட் ஹிட்டிங் பேட்டிங்க்கு தான். ஸோ செம்மையான ஒரு பேட்ஸ்வுமன் சூசி பேட்ஸ். அட் த சேம் டைம் பவுலும் பண்ணுவாங்க. பட் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மேட்ச் விளையாடிருக்காங்க. ஸோ அதில் வந்து பவுல் பண்ணலை. மேபி இந்த மேட்ச் பார்ப்போம் பவுல் பண்ணுறாங்களா இல்லையான்னு. நான் வந்து பட் நான் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பவுல் பண்ணுவாங்க பண்ணல அதெல்லாம் யோசிக்கல. ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு பேட்டிங்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூசி பேட்ஸை அவங்கள நான் வைஸ் கேப்டன் சாய்ஸில் வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் T20யில் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷனில் இருந்த ஒரு பேட்ஸ்மேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் இருக்காங்க. பட் ரொம்ப நாளாகவே நம்பர் 1 பொசிஷனில் இருந்த ஒரு பேட்ஸ்மேன் சூசி பேட்ஸ். ஸோ அதனால தான் நான் வந்து ஹாரிஸ்க்கு பதிலாக நான் வந்து சூசி பேட்ஸை சூஸ் பண்ண ரீசனாக தான். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுத்ததும் இந்த ஒரு ரீசன் தான். ஜஸ்ட் நான் வந்து என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன் 2 பேரை பற்றியுமே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டேன். 2 பேருக்குமே நான் போயிருக்க ரீசன் ஜஸ்ட் அவங்களோட எபிலிட்டி, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். பட் சூசி பேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு மேட்ச் தான் விளையாடிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். பட் எபிலிட்டி வைஸ் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு பேட்ஸ்மேன். மேபி இன்னும் கொஞ்சம் வந்து நான் வந்து சேஃபாக விளையாடணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் கேப்டனாவோ வைஸ் கேப்டனோ இங்கே ரெட் மைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது இன்னுமே கூட ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா செம்ம கன்சிஸ்டண்ட்டாக கடைசி 3 மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. மேபி அது அவங்க மென்டலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த 2 கேமே அவங்க அடித்த 2 50+ கேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வினிங் நாக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்குன்னுக்குள்ள. ஸோ அதை விட ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டர் வேறு எதுவுமே இல்லை. மேபி இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் கூட உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய அளவில் எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சினா நீங்கள் வந்து ஒரு கேப்னோ வைஸ் கேப்னோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மேனை கூட வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாரா ஹோல்டர். ஸோ அவங்களும் வந்து டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ், தி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலுமே டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஓப்பனர் வந்து பார்த்தீங்கன்னா லாரா ஹோல்டர். அவங்க ஓப்பனர் மட்டும் இல்லாமல் அவங்களால மிடில் ஆர்டரும் ஆட முடியும். அட் த சேம் டைம் லோயர் ஆர்டராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க. பட்டு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேபிளுக்கு இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேப்டன் வைஸ் கேப்டனோட சாய்ஸஸ். மேபி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் மெகான் ஷட்டை தயவு செஞ்சு கேப்டனாக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஷட்டை பற்றி நான் வந்து சொல்ல தேவையில்ல தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லுவேன். ஸோ உமன்ஸ் கிரிக்கெட்டை ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் என்ன கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் வந்து டஹுஹு சொல்லலாம். அவங்க வந்து நியூசிலாண்டோட ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அவங்க ஃபாஸ்ட்டு பொறுத்த வரைக்குமே அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் நான் சொல்கிறது வந்து அந்த லைன் அண்ட் லென்த், அந்த எபிலிட்டியை, ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணக்கூட டஹுஹுவை விட மெகான் ஷெட் ஒரு தி பெஸ்ட்டான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் சொல்லுவேன். ஸோ அந்த லைன் அண்ட் லென்த் அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேபி சீமஸ்க்கு ஹெல்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இவங்கள நீங்கள் தாராளமாக கேப்டன் சாய்ஸுக்கு எடுத்து நீங்கள் வந்து கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட் த சேம் டைம் இவங்களோட எபிலிட்டி தகுந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் ஓகே ஓரளவு விக்கெட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இவங்களோட பெஸ்ட்டை இன்னும் காட்டலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ வந்து கிராண்ட் லீக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா மெகான் ஷெட் தான் என்ன கேட்டிங்கன்னா.
கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து மெகான் ஷெட்டை கேப்டனாகவும் மேபி அமலே அக்கீர் ஸோ அவங்கள வைஸ் கேப்டனாக வச்சு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீம் எடுக்கலாம். அமலே அக்கீர் 100 அடித்த ஒரு பேட்ஸ்மேன் அட் த சேம் டைம் வித் த பால் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலாக இருப்பாங்க. பட் வந்து ரெகுலரான ஒரு விக்கெட் டேக்கர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் கண்டிப்பாக மேபி 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அவங்க பேட்டிங்கை கண்டிப்பாக நம்பலாம். பட் எனக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எப்பயுமே இவங்க இருக்கிற டீமாக இருக்கட்டும், இன்டர்நேஷனல் டீமாக இருக்கட்டும், அட் த சேம் டைம் லீக் டீமாக இருக்கட்டும், ஸோ இவங்களை ஏன் வந்து பேட்டிங்க்கு வந்து பெரிய அளவில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸோ எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மாதிரி லோவர் மிடில் ஆர்டர் ஆட வைக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்ககிட்ட எபிலிட்டி இருக்குது. அந்த ஹார்ட் ஹிட்டிங் தான், வெறும் பியூரான ஒரு ஹிட்டிங் பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லே அக்கீர் கிட்ட வந்து பார்க்கலாம். பட் இருந்தாலும் அவங்கள வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு எதுக்கு வந்து ஒரு ஃபினிஷரை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ ஸோ அப்படின்ற ஒரு டவுட் தான் எனக்கு வருது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர்லேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி வித் த பால் ஹேண்டே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த 4 விக்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் ஓரியன்டான ஒரு ட்ராக். பட் இந்த ட்ராக் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றது தெரில. எனக்கு கேட்டிங்கன்னா ஆம்லே அக்கீரை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டான விக்கெட் டேக்கர்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் ஓவராலாக வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லே அக்கீரை சொல்லுவேன். மேபி இந்த காம்பினேஷனில் நீங்கள் வந்து கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். பட் என்னோட பர்சனல் சஜஷன், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சஜஷன் வந்து மெகான் ஷெட்டை மேபி நீங்கள் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணி ஒரு டீமை நீங்கள் கிராண்ட் லீக்ல கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் இந்த மேட்ச்சுக்கு என்னுடைய டீம். உங்களுக்கு இந்த டீம் ஓகேனா மட்டும் கொண்டு போங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீட்டெயில்ஸ் வச்சு நீங்களே ஓனாக டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்படியே என்னோட டெலிகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணி ஏன்னா டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தர் அடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.